இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இருசக்கர வாகனங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமான ராயல் என்ஃபீல்டுல பார்த்தீங்கன்னா, பணியிடங்கள் இருக்கு. அதற்கான தகவலா பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷனல் பர்ப்போஸுக்காக மட்டுமே பதிவிடப்படுது. இந்த வேலைக்கு ஜெண்டர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மேல் அண்ட் ஃபீமேல் போத் ஆர் எலிஜிபிள் அப்படின்றத குடுத்துருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஐடிஐ படிச்சவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம். டிப்ளமோல பார்த்தீங்கன்னா, ட்ரிபிள் இ, இசி, மெக்கானிக்கல் மற்றும் ஆட்டோமொபைல் முடிச்சவங்களும் இதற்கு முயற்சிக்கலாம். டிகிரில பார்த்தீங்கன்னா, ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ் முடிச்சவங்க, அதாவது பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ படிச்சவங்களும் இதற்கு முயற்சிக்க முடியும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா 18 வயதிலிருந்து 26 வயது வரை. பெண்களுக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 18 வயதிலிருந்து 23 வயது வரை என்பதும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தபடி அந்த வேலைக்கான ஸ்டைஃபன் டீடைல்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். டிப்ளமோ மற்றும் டிகிரி முடிச்சவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 20,500 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து அலவன்ஸும் சேர்த்து. இதுவே ஐடிஐ முடிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 18,750 உங்களுக்கான அலவன்ஸ்லாம் சேர்த்து மாத சம்பளம் இருக்கும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கு. பெனிஃபிட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கேண்டீன் புரொவைட் பண்றாங்க. பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகள் இருக்கு. யூனிஃபார்ம், ஷூஸும் புரொவைட் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம மெடிக்கல் கிளைம் மற்றும் இன்சூரன்ஸும் இருக்கு என்பதும் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கான வேலை நேரம் பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் இருக்கும். ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டாக தான் இருக்கும். வேலை இடத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருக்கக்கூடிய வல்லம் அப்படின்ற லொகேஷன்ல தான் உங்களுக்கான வேலை வாய்ப்புகளும் இருக்கும். இதற்கான முழு தகவலை நீங்க நேரடியா கேட்டு தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இன்ஃபர்மேஷனை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துன்னு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.